வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன். இந்த வீடியோவில் நம்ம டாக்குமெண்ட்ஸை லேமினேஷன் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஹேண்டியான மிஷின் மூலமாக ஸ்பைரல் பைண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டான டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு இந்த லேமினேட்டிங் பவுச்சஸ் கிடைக்கும். இதை நம்ம சேஞ்ச் பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் மேலே கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம கார்ட்ஸ் லேமினேஷன் முதல்ல பார்ப்போம். நம்ம யூஸ்வலாக பேன் கார்ட்ஸ், ஆதார் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி இதெல்லாம் நம்ம லேமினேட் பண்ண வேண்டிய தேவை நமக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் லேமினேட் பண்ணலாம், இல்லை பேக்கெட் சைஸ் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி லேமினேட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுற சைஸ் டிஃப்ரெண்ட்டான டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு இந்த லேமினேட்டிங் பவுச்சஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஃபோட்டோஸ்க்கு கொஞ்சம் பெருசான சைஸும், அதே மாதிரி நார்மலான ஆதார் கார்டு இதுக்கெலாம் வந்து சின்ன சைஸும் நமக்கு கிடைக்கும். நமக்கு தேவைப்படுறத நம்ம ஸ்டேஷ்னரி ஷாப்ஸில் வாங்கிக்கலாம். ஸோ பேன் கார்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் பேக் டு பேக் நம்ம ஒன்றா வச்சு அதை நம்ம இந்த லேமினேஷன் பவுச்சுக்குள்ளே வச்சுக்கலாம். அதே போல் ஃபோட்டோ, விசிட்டிங் கார்டு இதுக்கெல்லாம் கூட அந்தந்த சைஸ் பவுச்சஸில் நான் வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம A4 டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இது மாதிரிலாம் நிறைய நம்ம லேமினேட் பண்ணுவோம். நான் வந்து ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் நான் லேமினேட் பண்ணி காட்டுறேன். நம்ம அப்துல் கலாம் சாருடைய பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரை கலர் பிக்சராக எப்படி மாற்றுறதுன்னு ஒரு ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். அதோடைய ரிசல்ட் இந்த பிக்சர். ஸோ இந்த பிக்சரை நான் வந்து லேமினேட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா A4க்கு ஏற்ற மாதிரி லேமினேஷன் பவுச்சஸ் தனியாக கிடைக்கும். ஸோ A4 சைஸில் இந்த மாதிரி பவுச்சஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம பிரிச்சுட்டு நம்மளுடைய A4 டாக்குமெண்ட்டை அதுக்குள்ளே வச்சிடலாம். A4 மாதிரியே A3 சைஸ்லேயும் நம்ம லேமினேஷன் பவுச் வாங்கிக்கலாம். ரீசெண்டாக நம்ம சேனலில் இன்டிசைன், ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் வச்சு எப்படி ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த போஸ்டர் என் டிசைன் தான் இது. ஸோ அதை நான் A3 பவுச்சுக்குள்ளே வச்சிடுறேன். இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் லேமினேஷன் பண்ணலாம். இதுதான் லேமினேஷன் மிஷின். பவர் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாட்டில் வச்சுட்டு ஃபார்வர்டு வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே ஹீட் அளவு வைக்கலாம். ஸோ நான் ஒரு மிடில் வைக்கிறேன் இந்த லேமினேஷன்ஸ்க்கு. ஸோ ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 4 மினிட்ஸ்க்குள்ளே இது வார்ம் அப் ஆகி ஹீட் ஆகும். ஹீட் ஆன உடனே க்ரீன் லைட் எரியுது. இப்போ நம்ம லேமினேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல நான் நம்மளுடைய ஃபோட்டோ வைக்கிறேன். உள்ள ரோலர் இருக்குது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இழுத்துக்குது. அடுத்தது விசிட்டிங் கார்டு வைக்கிறேன். இப்போ பேன் கார்டு நான் லேமினேட் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்டர்ஸில் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக லேமினேட் பண்ணுறதுக்கு நான் திரும்ப இதை ரிவர்ஸ் சைடில் வச்சு அனுப்புகிறேன். நமக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம இந்த ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளுடைய A3 போஸ்டர் லேமினேட் பண்ணுறோம். ஸோ நம்ம லேமினேட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸோ லேமினேஷன் இப்படி சிம்பிளான மெத்தட்ஸில் நம்ம பண்ணலாம். நமக்கு தேவைப்படுற பொருட்கள்லாம் ஹோல்சேல் ஸ்டோர்லேயோ இல்லை கொஞ்சம் பெரிய ஸ்டேஷனரி ஷாப்லேயோ எல்லாமே கிடைக்கும். இல்லை இந்த பொருட்கள் அமேசான் ஆன்லைன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் சூஸ் பண்ணி ஷாப்பிங் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஸ்பைரல் பைண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஒரு டம்மி புக் வச்சுருக்கேன், PDF டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். PDF டாக்குமெண்ட்ஸை ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைனில் எப்படி நம்ம எடிட் பண்ணுறதுன்னு நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்காக நான் க்ரியேட் பண்ண ஒரு PDF இப்போ ஸ்பைரல் பைண்டிங் பண்ணுறதுக்காக பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷீட்டும் லாஸ்ட் ஷீட்டும் நான் 250 GSM ஆர்ட் போர்டில் திக்காக நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் நார்மலான A4 70 GSM பேப்பரில் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட திக்கான ஷீட் ஃப்ரண்ட் பேக்கில் இல்லை அப்படின்னா அதுக்கும் திக்கான ஷீட் தனியாக ஸ்பைரல் பைண்டிங்காக ஸ்டேஷனரி ஷாப்பில் விற்கும். அது மட்டும் இல்லாமல் கவர் பண்ணுறதுக்கு நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஃபிலிம்ஸ் பல்வேறு கலரில் பல வெரைட்டியில் நமக்கு கிடைக்கும். நமக்கு தேவைப்படுறதை சூஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பைரல் பைண்டிங் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் நமக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்ப்ரிங்ஸ் நிறைய கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய புக்கோடைய அளவு எத்தனை பேஜஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி புக் பெருசாகும். அதுக்கேற்ற மாதிரியான சைஸஸில் நம்ம இதை வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது காம்பேக்டான ஹேண்டி ஸ்பைரல் பைண்டிங் மிஷின். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாப் இருக்குது. இதை நம்ம சேஞ்ச் பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் மேலே கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு ஹோல்ஸ் விழும். இங்கே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு ட்ரே இருக்கும். நம்ம பஞ்ச் பண்ணும்போது அந்த பேப்பர் பீட்ஸ் அதில் விழும். நம்ம அப்பப்போ அதை கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் அதை கிளியர் பண்ணி நான் திரும்ப உள்ளே ஃபிட் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ ஸ்பைரல் பைண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி திக்கான ஃபிலிம், திக்கான ஷீட்ஸ்லாம் சிங்கிளாக நம்ம பண்ணுறது நல்லது. ஏன்னா உள்ளே வந்து இதோடைய பிளேட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்.
ஒரே டைமில் திக்கான ஷீட்ஸ் 2-3 நம்ம கொடுக்க ஆரம்பித்தோன்னா டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மிஷின் லாங் லாஸ்டிங்காக வரணுன்னா நம்ம திக்கான ஷீட்ஸை தனித்தனியாக பண்ணுறது நல்லது. அதனால் ஃபிலிம்ஸையும் ஆர்ட்போர்ட் கவரையும் நான் வந்து தனித்தனியாக பஞ்ச் பண்ணுறேன். இப்போ A4 பேப்பர்ஸை நம்ம திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 to 10 பேஜஸ் வரைக்கும் நம்ம ஒன்றா வச்சு நம்ம பஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ எல்லா பேஜையும் நான் பஞ்ச் பண்ணிவிட்டு ஆர்டர் படி நான் அடுக்கி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் ஃபிலிம் அண்ட் கவர், பேக்கில் அந்த மாதிரி பேக் கவர் அண்ட் ஃபிலிம். ஸோ இப்போ நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்ப்ரிங் சைஸ் சூஸ் பண்ணி அதை ஒரு சைட்லேருந்து நம்ம உள்ளே நுழைச்சி நம்ம அதை அழகாக ரொட்டேட் பண்ணிட்டே வந்தோம்னா ஈஸியாக ஸ்பைரல் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஹோல், செகண்ட் ஹோல் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போடணும். அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஈஸியாக வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம ஸ்ப்ரிங் ரோல் பண்ணி முடித்த உடனே நமக்கு தேவையில்லாத போர்ஷனை நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், காம்பேக்டாக நம்ம ஹேண்டியாக வீட்லேயே நம்ம எளிதாக ஸ்பைரல் பண்டிங் பண்ணி முடிச்சிருக்கோம். நம்ம எத்தனை பேஜ் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை வேணால் இந்த மிஷின் வச்சு ஸ்பைரல் பைண்ட் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஷீட்ஸ் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 ஷீட்டாக நம்ம வச்சு பஞ்ச் பண்ணி மொத்தமாக அரேஞ்ச் பண்ணி நம்ம இந்த மாதிரி பைண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸ்பைரல் பைண்டிங் அண்ட் லேமினேஷன் மிஷின் மற்றும் இதுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே Amazon.in கிடைக்கிது. நான் அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஷாப்பிங் பண்ணலாம். தொடர்ந்து வரைகலையில் நம்ம கிராஃபிக் டிசைன் அண்ட் வீடியோ எடிட்டிங் டியூட்டோரியல் வீடியோஸ் நிறையா வழங்கிட்டு இருக்கோம். நீங்கள் வரைகலையில் இணைந்து இருக்க நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ண, லைக் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.